श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. ஸ்தோத்ரதாரா என்கிற இந்த உபன்யாச தொடரிலே குரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவத்திலே இப்பொழுது சுந்தரபாகு ஸ்தவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இப்பொழுது 86வது ஸ்லோகம் தொடங்கி அனுபவிக்க இருக்கிறோம். 84வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் செய்யக்கூடிய அவதாரங்களை பற்றி பிரஸ்தாவம் ஏற்பட்டது. அந்த பிரசங்கத்திலே ஆழ்வான் இன்னும் எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை பற்றி பற்பல விஷயங்களை சொல்லி எம்பெருமான் செய்தருடைய முதல் அவதாரம் விஷ்ணு அவதாரம் என்கிற அவதாரம் அதை பற்றியும் தெரிவித்தருளி மேலே பிரசித்தமாக உலகத்திலே பேசப்படக்கூடிய தசாவதாரம் என்பதை பற்றியும் அருளி செய்கின்றான் ஆழ்வார். அதிலே இப்பொழுது நாம் 86வது ஸ்லோகம் தொடங்கி 90வது ஸ்லோகம் வரை அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமான் எதற்காக திருவதாரம் செய்கிறான் என்பதையும் அப்படி திருவதாரம் செய்தாலே என்ன ஏற்பட்டது என்பதையும் ஆழ்வான் இங்கே தெரிவித்துள்ளார். 86வது ஸ்லோகம். ஏ பக்தா பவதேக போக மனசோ நன்யாத்ம சஞ்சீவனாஹ தத் சம்ஸ்லேஷண தத்விரோதி நிதனாத்யர்த்தம் வனாத்ரீஸ்வர மத்யேண்டம் யதவாதரஸ் சுரணராத்யாகார திவ்யாகிருதி தேனைவத் தசைர் நரைஷ்ச சுகரம் ஸ்வப்ரார்த்தித பிரார்த்தனம். இந்த சுந்தரபாகுஸ்தவம் திருமாலிருஞ்சோலை அழகரை குறித்து அருளி செய்த ஒரு ஸ்தோத்திரம். இதனுடைய பின்புலம் நாம் அறிந்ததே. ஆழ்வான் சோழராஜ சபைக்கு சென்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்தான் பரதத்துவம் என்பதை ஸ்தாபித்தருளினார். ஆழ்வான் சோழராஜ சபைக்கு எழுந்தருளிந்த காலத்திலே எம்பெருமானார் ஆழ்வானுடைய பரியட்டத்தை தரித்து கொண்டு மேல்நாடு நோக்கி எழுந்தருளினார். ஆழ்வான் சோழராஜ சபையிலிருந்து திருவரங்கம் திருப்பதிக்கு எழுந்தருளினார். அங்கே எம்பெருமானார் இல்லாததை கேட்டு மிகவும் வருத்தமுற்று பெரிய பெருமாள் சேவையும் விடுத்து அவர் திருவரங்கம் திருப்பதியிலிருந்து திருமாலிருஞ்சோலை மலைக்கு எழுந்தருளினார். அங்கே திருமாலிருஞ்சோலையிலே ஏற்பட்ட அந்த பகவத் அனுபவம் அது உள்ளடங்காது இந்த சுந்தர பாகுஸ்தவமாக வெளிப்பட்டது என்று பெரியோர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆக அந்த திருமாலிருஞ்சோலை நாதரான அழகரை விழித்து தெரிவிக்கிறார் ஆழ்வான். ஏ வனாத்ரீஸ்வர, தேவர் எதற்காக திருவதாரம் செய்கின்றீர் என்பதை தெரிவிக்கிறார். ஏ பக்தா பவதேக போக மனசா அனன்யாத்ம சஞ்சீவனாக தத் சம்ஸ்லேஷண தத் விரோதி நிதனாத்யர்த்தம். கண்ணன் கீதையிலே
தன்னுடைய சோதிவாய் மலர்ந்து தெரிவிக்கிறான். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை அப்படியே முன்னடியிலே தெரிவிக்கிறார், பூர்வார்த்தத்திலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். பரித்ராணாய சாதூனாம், அங்கு சாதுக்கள் என்கிற சப்தம் பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது, இங்கு பக்தர்கள் என்கிற சப்தம் பிரயோகப்பட்டுள்ளது. ஏ பக்தாகா, யார் தேவரிடத்தில் மிகுந்த பக்தி உடையவர்களோ அந்த பக்தர்கள் எப்பேற்பட்டவர்கள் அவர்கள்? பவதேக போக மனசா அனன்யாத்ம சஞ்சீவனாக. பவதேக போக மனசா, தேவரீரை அனுபவிப்பது, தேவரீர் அவர்களுடைய திருவுள்ளத்திற்கு தேவர் ஒருவர்தான் மிகவும் போக்கியமான ஒரு வஸ்து. தேவரீரை அனுபவிப்பதே போகம், அதுதான் ஆனந்தம். தேவரீரை தவிர வேறொரு ஆனந்தம் இல்லை என்று கருதக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட திருவுள்ளம் படைத்தவர்கள். தேவரீரே பரமப்பிராப்பியம் என்று கருதக்கூடியவர்கள். அதே போல அனன்யாத்ம சஞ்சீவனாக, ஆத்ம சஞ்சீவனம், இந்த ஆத்மோ ஜீவனத்திற்கு வேறு வழி பாராமல் தேவரீரையே தஞ்சமாக நம்பி இருக்கக்கூடியவர்கள், தேவரீரே தஞ்சமாக கொண்டு தேவரீரையே பரம பிராப்பியமாக கொள்பவர்கள் துவயனிஷ்டர்கள் என் அர்த்தம். துவயத்திலே கண்டத்தாலே ஸ்ரீமதே என்று தொடங்கி இருக்கக்கூடிய அந்த உத்தரகண்டத்தாலே எம்பெருமான் திருடிவாரத்திலே கைங்கரிய விஷயம் பண்ணும், அவனே பரம பிராப்பியம் என்கிற ஞானம் உபதேசிக்கப்படுகிறது. பூர்வகண்டத்திலே அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த பேற்றை பெறுவதற்கு எம்பெருமான் திருவடிகளையே தஞ்சமாக பத்த வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி துவயனிஷ்டரானவர்கள், உபாயோபேய நிஷ்டரானவர்கள் எம்பெருமானை கிட்ட வேணும், அவனே பரமப்பிராப்பியம், அவனை அனுபவிப்பதே சாலச் சிறந்தது என்று கருதி தங்களுடைய சஞ்சீவனத்திற்கு, தங்களுடைய உய்வுக்கு வேறு ஒன்றை சாதனமாக கொள்ளாதவர்கள், தேவரீரை தவிர வேறொரு சாதனத்தை அறியாத அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள், அப்படிப்பட்ட அந்த பக்தர்களோடு, அந்த சாதுக்களோடு சேருவதற்காகவும் தத் சம்ஸ்லேஷன தத் விரோதி நிதனாத்யர்த்தம், அவர்களோடு சேர வேணும், அவர்களோடு சம்ஸ்லேஷிக்க வேணும் என்பதற்காகவும் தத் விரோதி, அந்த அடியார்களுக்கு விரோதி, அந்த விரோதிகளை நிதனாத்யர்த்தம், அவர் தத் விரோதி அந்த விரோதி நிதனம், அந்த அடியாருடைய விரோதிகளை அழிப்பது ஆதிசப்தத்தாலே தர்ம சம்ஸ்தாபனம் கொள்ளப்படுகிறது. இந்த காரணங்களுக்காகத்தான் மத்தியண்டம் எது அவாதரா, இந்த அண்டத்துக்குள்ளே தேவரி திருவதாரம் செய்கின்றீர், செய்தருளினீர். அதாவது இங்கே இந்த 3 பிரயோஜனம் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கேயும் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. பரித்ராணாய சாதூனாம், நல்லோர்களை ரட்சிப்பது, பக்தர்களை ரட்சிப்பது. அங்கே என்ன கீதையில் என்ன தெரிவித்திருக்கிறார் எம்பெருமானார் என்னால் கீதா பாஷ்யத்திலே பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் என்று கீதையிலே மூலத்திலே சகாரம், இந்த சசப்தம் காணப்படுகிறது. விநாசாய ச துஷ்கிருதாம் என்று. சாது பரித்ராணம் ஒரு முக்கியமான ஒரு காரணம், நல்லார்களை ரட்சிப்பது என்பது. இந்த தீயோர்களை அழிப்பது என்பது இருக்கிறதே, அதுவும் முக்கியமான பிரயோஜனம், முக்கியமான காரணம் அன்று. அது அபியுச்சயம்னு சொல்வார்கள், அன்வாச்சயம் என்று சொல்வார்கள். இதுதான் முக்கிய பிரயோஜனம், முக்கிய காரணம். எது அப்படின்னு சொன்னால் நல்லோர்களை ரட்சிப்பது தான் முக்கிய காரணம். தீயோர்களை அழிப்பது என்பது ஏதோ அது செய்யப்படுகிறது, அது செகண்டரி தான். பிரைமரி ரீசன் நல்லோர்களை ரட்சிப்பது. ஏன்னா தீயோர்களை அழிப்பது என்பது எம்பெருமான் பரமத்தில் இருந்து கூட செய்து விடலாம். தன்னுடைய சங்கல்பத்தினாலே அவன் திருவாழி ஆழ்வானை ஏவினால் அவன் போய் இந்த காரியத்தை செய்து விடுவான். அப்படி நடக்கக்கூடும். அப்படி உடனே நமக்கு ஒரு கேள்வி, நல்லோர்களை ரட்சிப்பது பரமத்திலிருந்து ரட்சிக்க முடியாதா என்னால்?
நல்லோர்களுக்கு வேண்டியதை கொடுப்பது எல்லாம் பரமத்திலிருந்தே கொடுத்து விடலாம். ஆனால் எம்பெருமானோடு கலந்து பழக வேணும், அவனை ஆறத் தழுவ வேணும், அவன் திருவடிவாரத்திலே கஜேந்திர ஆழ்வான் நினைத்தா போலே புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேணும் என்பதெல்லாம் இருக்கிறதே, அது எம்பெருமான் பரமத்தில் இருந்தால் நடக்குமோ? கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் என்று ஆழ்வார் விரும்பினாரே, அது பரமத்திலிருந்து அது எப்படி நடக்க முடியும்? எம்பெருமான் அருகே வந்தால் தானே அது முடியும். அவர்களோடு சம்ஸ்லேஷிக்க வேணும், அவர்கள் எம்பெருமானோடு நாம் கலக்க வேணும் என்று ஆசைப்படுகின்றார்கள். எம்பெருமானுக்கும் இந்த அடியாரோடு கலக்க வேணும் என்கிற ஆசை மிகுந்து இருக்கிறது. ஆகையினாலே அப்பேற்பட்ட அடியார்களோடு கலப்பதற்கு எம்பெருமானுடைய பிரிவை ஒரு க்ஷணகாலமும் பொறாதவர்கள். எம்பெருமானும் அடியாருடைய பிரிவை க்ஷணகாலமும் பொறாதவன், மார்தவம் என்கிற குணம் படைத்தவன் எம்பெருமான், மிருதுஸ்வபாவன். அடியாருடைய பிரிவை பொறுக்கவே மாட்டான். அடியார்களுக்கு எம்பெருமான் வேணும் வேணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படிப்பட்ட உத்தம அதிகாரிகள் எம்பெருமான் அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்க வேணும், அவர்களோடு சம்ஸ்லேஷிக்க வேண்டும். ரக்ஷணம் என்பது என்ன? அவர்களை வேண்டியதை தருவதுதானே, இஷ்டப்பிராபணம் தானே. அவர்களுக்கு என்ன இஷ்டம்? எம்பெருமானோடு கலந்து பழக வேண்டும், அவனை அறத் தழுவடும். அப்படி அவர்களை ரட்சிப்பதற்காக, அவர்களோடு சம்ஸ்லேஷிப்பதற்காக, அவர்களோடு கலந்து பரிமாறுவதற்காக தத் சம்ஸ்லேஷம் முக்கிய பிரயோஜனம். தத் விரோதி நிதனம், அவர்களுடைய விரோதிகளை அழிப்பது, அடியாருடைய விரோதியை அழிப்பது. எம்பெருமானுக்கு என்று தனித்து விரோதிகள் கிடையாது. தன்னிடத்தில் யாராவது துவேஷம் கொண்டாலும் எம்பெருமான் அதை பெரிதாக பாராட்டுவதில்லை. சுஹൃதம் சர்வபூதானாம் என்று எல்லோருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடியவன் அவன். அவனுக்கு விரோதிகள் யாரும் கிடையாது. ஆனால் தன்னுடைய அடியாருடைய விரோதியை தன்னுடைய விரோதியாகவே எம்பெருமான் கருதுகிறான். பாண்டவர்களை விரோதித்த துரியோதனாதிகளை தன்னுடைய விரோதியாகவே கருதி அவருடைய இல்லத்திலே எம்பெருமான் புசிக்கவில்லை. ஆக அப்படிப்பட்டவர்களை அழிப்பதற்காகவும் நம்முடைய அடியார்களுக்கு யார் விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை அழிப்பதற்காகவும், ஆதிசப்தத்தாலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும், உலகத்திலே தர்மத்தை தான் செய்து காட்டி இப்படி நடக்க வேணும் ஆச்சரித்து காட்டி, இதை போல நீங்களும் செய்யுங்கோள், எத்தியது ஆச்சரித்து சிரேஷ்டா தத்த தேவே தரோஜனஹான்னு தானே தெரிவித்த கணக்கிலே நாம் செய்கின்றோம், நீங்களும் இந்த வழியிலே சென்று நல்லதை அடையுங்கோள் என்று உலகத்திலே தெரிவிப்பதற்காகவும், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் எம்பெருமான் இந்த அண்டத்துக்குள்ளே, இந்த சம்சார மண்டலத்திலே எம்பெருமான் திருவவதாரம் செய்கிறான். மத்தியண்டம் எத் அவாதரஹா, எம்பெருமான் திருவவதாரம் செய்கிறான். எப்படி திருவவதாரம் செய்கிறான்? சுரநரா தியாகார திவ்யாகிருதி. அந்த இந்த அண்டத்துக்குள்ளே 4 விதமான சிருஷ்டிகள் உண்டு. தேவன், மனிதன், விலங்கு, தாவரம். இப்படி இவர்களுக்கு ஒரு சமமான ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறான் எம்பெருமான். சுரநரா தியாகாரம் என்று தெரிவிக்கிறார். ஒரு தேவனாகவோ ஒரு மனிதனாகவோ ஒரு திருமேனியை கொள்கிறான் எம்பெருமான். ஒரு தேவ ஜாத்தியிலே பிறக்கிறான், மனித ஜாத்தியிலே பிறக்கிறான், விலங்காக பிறக்கிறான். இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திரனாக பிறந்தான் தேவஜாத்தியிலே. ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் மனுஷ்யாவதாரங்கள். மத்ஸ்யமாக, வராகமாக, கூர்மமாக, இதெல்லாம் திரிய யோனிகளிலே எம்பெருமான் பிறக்கிறான், விலங்காக பிறக்கிறான். ஒரு குட்டை மாமரமாக, குப்ஜாமிர விஷமாக எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினான். இது ஸ்தாவர ஜாத்தியிலே. ஆக இப்படி எம்பெருமான் சுரநரா தியாகாரம், தேவன், மனிதன், விலங்கு, தாவரம் என்கிற ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் பாஞ்ச பௌத்திகங்கள் அல்ல, நம்முடைய ஒரு சரீரம் போலே பஞ்சபூதங்களால் ஆனதல்ல. இவைகள் திவ்யாகிருதிகள், திவ்யமானவைகள். இந்த திவ்யமங்கள விக்கிரகங்கள் சுத்த சத்துவம் என்கிற குணம் மட்டும் உடையவைகள், சத்துவகுணம் மட்டுமே கொண்டவைகள். ரஜோகுணமோ தமோ குணமோ அவற்றினுடைய கலப்பே இல்லாதது. பஞ்சபூதங்களாலே ஆனதன் அன்னு, இங்கே நாம் பிரசித்தமாக சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாலே ஆனதன்னு. பரமேஷ்டி, புமான், நிவர்த்தா, விஸ்வஹா, சர்வஹா என்று சொல்லப்படுற அப்ராகதமான பூதங்களிலாலே ஆன அந்த திவ்யமங்கள விக்கிரகம் பல 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 பலன்னு இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. அப்படிப்பட்ட திவ்யாகிருதி, சுரணரா தியாகார திவ்யாகிருதி, அப்படிப்பட்ட ஒரு திவ்யாகாரத்தை உடையவனாய் எம்பெருமான் திருவவதாரம் செய்கிறான். இப்படி திருவவதாரம் செய்ததால் தான் என்ன சித்தித்தது என்று தெரிவிக்கிறார். தேனைவ கிருதசைர் நரைஷ்ச சுகரம் ஸ்வப்பிரார்த்தித பிரார்த்தனம். தேவரை இப்படி திருவவதாரம் செய்ததால் அன்னோ
இப்படி திருவதாரம் செய்ததால்தான் அந்த தேவர்களாலும் திதசர்கள் என்னால் தேவர்கள் 3 தசைகள் உடையவர்கள், 3 நிலைகள் உடையவர்கள். அதாவது பால்யம் யௌவனம், அதாவது சைஷவம் பால்யம் யௌவனம், அதாவது பால்யம் கௌமாரம் யௌவனம்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா. பால்யம் குமார பருவம், ஒரு சிறுபிள்ளை பருவம், அப்புறம் குமாரன், அதுக்கப்புறம் யௌவனம் என்கிற 3 பருவங்கள் தான் அவர்களுக்கு உண்டே ஒழிய ஜரை என்பது மூப்பு என்பது அவர்களுக்கு கிடையாது. ஆனால் திதசர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட திதசர்கள் என்று சொல்லப்படுகிற தேவர்களாலும் மனிதர்களாலும் அவர்களுக்கு வேண்டியதை பிரார்த்தித்துக் கொள்வது என்பது எளிதாகிவிட்டது. எம்பெருமான் கட்கிலி என்று கண்ணுக்கு இலக்காகாது போனால் எப்படி நாம் விரும்பியதை அவனிடத்திலே பிரார்த்தித்து பெற முடியும், பிரார்த்திக்க முடியும்? எம்பெருமான் இப்படி திருவவதாரம் செய்து தன்னை சுலபனாய் எம்பெருமான் இப்படி திருவவதாரம் செய்து தன்னுடைய திருமேனியை நம்முடைய மாம்ச சக்ஷுஸுக்கும் இலக்காக்கினதாலனோ நாம் அவனை சேவிக்க நம்மால் அவனை சேவிக்க முடிகிறது. நமக்கு வேண்டியதை அவனிடத்திலே பிரார்த்தித்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகையாலே தேவதை அவதாரம் செய்தவருடைய பிரயோஜனம் இதனாலே சுலபமாயிற்று. அவர்களுக்கு வேண்டியதை கொள்வது சுலபமாயிற்று என்று முதல் ஸ்லோகத்திலே தெரிவித்தருள்கிறார் ஆழ்வான். அடுத்து 2வது ஸ்லோகம். ஸ்ரீமன்மகாவனகிரீஷ விதீஷயோஸ்தே மத்யே து விஷ்ணுரிதியः பிரதமாவதாரः தேனைவ சேத் தவ மஹிம்னி ஜனாः கிலாந்தாः त्वन्मत्स्यभावम् அவகம்ய கதம் பவேயுः. இந்த முழு ஸ்லோகத்தை இன்னொரு விஷயம் நாம் பார்க்க வேண்டும். அந்த திவ்யாகிருதி கீழே நாம் சில விஷயங்களை பார்த்தோம். அது கண்ணனே தன்னுடைய திருவாக்களை தெரிவித்தருள்கிறான். அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா. பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி. பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாமி, நமக்குரிய அந்த திவ்ய தேகத்தை எடுத்துக்கொண்டே நாம் பிறக்கிறோம் என்று அதைத்தான் ஆழ்வாரும் தெரிவித்தார். ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து என்று. இதுக்கு வேறு விதமாக அர்த்தம் செய்யக்கூடாது. ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து பரமத்திலே வைத்து விட்டு இங்கு பிறக்கிறான், இங்கே நம்மை போல ஒரு பிராகிருதமான உடம்பு கொண்டு பிறக்கிறான், தப்பர்த்தம் பண்ணக்கூடாது. அங்குள்ள ஆதிமியம் சோதி உருவை கொண்டு இங்கு பிறந்து. இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த வைத்து என்பது வார்த்தைப்பாடு, அதற்கு அர்த்தம் இல்லை. ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து என்னால் அங்குள்ள ஆதியம் சோதி உருவை கொண்டு இங்கு பிறந்து. பரமதத்திலே எப்படி எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தோடு எழுந்துள்ளி இருக்கிறானோ அதே திருமேனியோட இங்கே பிறந்து. அதனால்தான் திவ்யாகிருதின்னு இங்கே ஆழ்வான் கீழ்ஸ்லோகத்தை தெரிவித்தார். இப்போ அடுத்த ஸ்லோகம் ஸ்ரீமன் மகாவனகிரீஷன்னு தொடங்கக்கூடிய ஸ்லோகம். இதில் ஸ்ரீமன் மகாவனகிரீஷ என்று அழகரே, வாரீர் அழகரே என்று அழைத்தொள்கிறார். திருமாலிருஞ்சோலை நாதரே என்று. இதில் ஸ்ரீமன் என்று ஒரு அடைமொழி. இது ஸ்ரீமன் என்னால் பெரிய பிராட்டியாரோடு எப்பொழுதும் சம்ஸ்லேஷித்திருக்கக்கூடிய அழகரே, திருமாலிருஞ்சோலை அழகரே என்று அப்படியும் கொள்ளலாம் அர்த்தம். அல்லது இந்த வனகிரீஷன் இடத்திலே அந்த ஸ்ரீமத்துவத்தை விசேஷமாக சேர்க்கலாம். அல்லது இந்த ஸ்ரீமத்துவம் ஸ்ரீமன் மகா வனகிரி என்று இந்த திருமாலிருஞ்சோலை மலையே ஸ்ரீமத்தாகவும் கொள்ளலாம். அதாவது மிகவும் அழகு கொண்டது இந்த திருமாலிருஞ்சோலை. ஆழ்வார் என்ன மங்களாசாசனம் செய்து கொள்கிறார்? வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை. அப்படியே அந்த இளமையானது மாறாது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை. ஒரு நந்தவனம் சமைக்கிறோம், ஒரு 10 வருஷ காலம் அதெல்லாம் நன்னா இருக்குது. ஆச்சு ஒரு 10-20 வருஷம் ஆச்சுன்னா அந்த மரங்கள்லாம் பழையதாகி விடுகின்றன. அந்த பூவெல்லாம் குறைஞ்சி போய்ட்டது, செடி கொடிகள்லாம் கொஞ்சம் குறைச்சலாக பூ கொடுக்க ஆரம்பிச்சது, அந்த பழசாக போட்டது. அப்படி இல்லாமல் நாளுக்கு நாள் அந்த இளமையானது ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வளரிளம் பொழில். அப்படி இளமை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சோலைகள், அப்படிப்பட்ட சோலைகள் கொண்டது இந்த திருமாலிருஞ்சோலை மலை. வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை. அப்படி ஸ்ரீமன் மகாவனகிரி
இரும் சோலை, பெரிய வனம், இரும் சோலை மலை. அப்படி ஸ்ரீமன் மகா வனகிரீஷ எம்பெருமான் செய்த முதல் அவதாரத்தை இந்த ஸ்தோத்திரத்தை பிரஸ்தாபிச்சுகிறார், அதை பற்றி பேசுகிறார். எம்பெருமான் செய்த முதல் அவதாரம் விஷ்ணு அவதாரம். மத்தியே விரிஞ்சகிரிஷம் பிரதமா அவதாரா என்று பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் நடுவிலே எம்பெருமான் முதலிலே விஷ்ணுவாக திருவவதாரம் செய்கிறான். எம்பெருமான் உலகங்களை எல்லாம் படைக்கக்கூடியவன், படைக்கிறான். பிரம்மாவை இந்த அண்டங்களை எல்லாம் படைத்து, நிறைய அண்டங்கள் உண்டு, அந்த ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மாவையும் படைக்கிறான். இதுவரை எம்பெருமான் தானே செய்கிறான். நான்முகனை நாராயணன் படைத்தான். அதற்கு மேலே நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்த நான்முகன் ருத்ரன் தொடங்கி மற்றவர்களை எல்லாம் படைக்கிறான். எம்பெருமான் தான் அந்த பிரம்மாவுக்கும் அந்தரியாமியா இருந்து கொண்டு இந்த படைத்தல் என்கிற தொழிலை செய்கிறான். ஆனால் எம்பெருமான் மறைந்திருந்து உள்ளிருந்து எம்பெருமான் அந்த காரியத்தை செய்கிறான். பிரம்மா தான் பிரதானனாக வெளியிலே தோன்றுகின்றான். அதனால்தான் நான்முகனும் தான் முகமாய் தான் பிரதானனாய் இருந்து கொண்டு ருத்ரனை படைக்கிறான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். ஆக பிரம்மாவுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு எம்பெருமான் இந்த சிருஷ்டியை செய்கிறான். ருத்ரனுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு சம்ஹாரத்தை அழித்தலை செய்கிறான். நடுவில் இந்த இருப்பு காத்தல் என்கிற ஒரு தொழில் இருக்கிறது அல்லவா. படைத்தல் பிரம்மாவுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு செய்கிறான், அழித்தலை ருத்ரனுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு செய்கிறான். ஆனால் இந்த காத்தல் என்கிற ஒரு தொழில் இருக்கிறது, இதை யாருக்கு கொடுக்கலாம், இது யாருக்கு டெலிகேட் பண்ணலாம்னு எம்பெருமான் பார்த்தான். படைத்தலை பிரம்மாவுக்கு கொடுத்தான், அழித்தலை ருத்ரனுக்கு கொடுத்தான். படைத்தல்னா ஓய்வொழிச்சல் இல்லாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு பிரவிற்த்தி பரர்களாக அவர்கள் இருக்கணும். அதனால் இவன் பார்த்தான், இவன் அதுக்கு சரியான தகுதியான ஆள், தகுதியானவன். பண்ணிகிட்டே இருப்பான். அந்த சளைக்கலை. ஒருத்தனை அழிக்கணும்னா கண்முன் தெரியாத அழிக்கணும். ரொம்ப கருணையெல்லாம் அவள் காட்டக்கூடாது. கொஞ்சம் கடினமான ஹிருதயம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தகுதியான ஆள் பார்த்தான். ருத்ரன் கிடைத்தான். ருத்ரனை நீ இந்த சம்ஹார காரியத்தை செய்யணும். இப்போ காக்க வேணும். காக்கிறதுனா என்ன வேணும்? முக்கியமாக கருணை வேணும். ஐயோ பாவம், இப்படி கஷ்டப்படுறானே, இவனுக்கு ஒரு நல்லது பண்ணுவோம், இவனை நாம் காப்போம் அப்படின்னு ஒரு கருணை வேண்டும். எம்பெருமான் பார்த்தான் இந்த சம்சாரிகளை காப்பதற்கு அதில் தனி ஒரு மனசில் ஒரு காருண்யம் வேணும். அப்படி எம்பெருமான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு காருண்யம் யாரிடத்துலையும் இல்லை. சரி, இந்த போர்ட்ஃபோலியோவை நாமே வைத்துக்கொள்வோம், இந்த காரியத்தை நாமே செய்வோம் என்று எம்பெருமான் தானே அந்த காரியத்தை செய்கிறான். அதற்காக, அந்த காரியத்தை செய்வதற்காக எம்பெருமான் திருவவதாரம் செய்கிறான். விஷ்ணுவாக திருவவதாரம் செய்கிறான். ஷோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா என்று ஒரு திருவோணத்திலே தினத்தன்னு திருவோண நன்னாளிலே எம்பெருமான் திருவவதாரம் செய்கின்றான். அதனால்தான் விஷ்ணு ஆலயங்கள்ல எல்லாம் திருவோணம் புறப்பாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருவோணம் விஷ்ணு நட்சத்திரம், ஷோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதான்னு சொல்வார்கள். எம்பெருமான் செய்த முதல் அவதாரம் திருவோணத்திலே செய்தான். அதான் தெரிவிக்கிறார். விதீஷயோஸ்தே மத்தியேது விஷ்ணுரிதி எஃப் பிரதமா அவதாரா. விதின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கும் ஈசன்னு சொல்லக்கூடிய ருத்ரனுக்கும் நடுவிலே எம்பெருமான் செய்த ஒரு முதல் அவதாரம். தேவர்களுக்கு நடுவிலே எம்பெருமானும் தானும் ஒரு தேவனாக திருவவதாரம் செய்தான். ஆனால் இது சாட்சாத் பரம்பொருள் லோகத்தாரை ரட்சிப்பதற்காக இப்படி விஷ்ணுவாக திருவவதாரம் செய்தான் என்பதை அறியாமல் எம்பெருமானுடைய பெருமையிலே சரியான ஞானம் இல்லாமல் குருடர்களைப் போலே இருக்கிறார்கள் ஜனங்கள் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். தேனைவ சேத்தவ மகிம்னி ஜனாஹ் கிலாந்தாக. இந்த எம்பெருமான் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் நடுவே ஒரு திருவவதாரம் பண்ணி விஷ்ணுவாக திருவவதாரம் பண்ணினான். அவன் பரம்பொருள் தான் இப்படி அவதரித்திருக்கிறான் என்பதை அறியாமல் இவனும் சாதாரண ஒரு தேவதை தான், பிரம்மா ருத்ரனைப் போல இவனும் ஒரு தேவதை தான் என்று தேவருடைய இந்த பெருமையை விஷயத்திலே ஒன்றும் அறியாதவர்களாக ஜனங்கள் இருக்கிறார்கள், குருடர்களாக இருக்கிறார்கள், அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். தேனைவ சேத்தவ மகிம்னி ஜனாஹ் கிலாந்தாக. எம்பெருமான் ஒரு தெய்வ யோனியிலே
தெய்வப்பிறவி பிறந்த பொழுதே எம்பெருமானுடைய பெருமையை தெரிந்து கொள்ளவில்லை. எம்பெருமான் அதற்கும் கீழாக ஒரு மனிதனாகவோ ஒரு மீனாகவோ பிறந்தால் என்ன நினைப்பார்கள், எப்படி இருப்பார்கள் இந்த ஜனங்கள்? துவன் மத்ஸ்யபாவம் அவகம்ய கதம் பவேயுஹு. தேவரீர் ஒரு மீனாக திருவவதாரம் செய்தீர் என்பதை அறிந்த இவர்கள் எப்படி இருப்பார்கள்? எம்பெருமான் மீனாக பிறந்தான் என்று கேட்டு இவர்கள் என்ன கருதுவார்கள்? இதை தெரிந்து இவர்கள் என்ன நினைப்பார்கள், எப்படி இருப்பார்கள்? அதாவது இங்கே மத்ஸ்யபாவம் என்னும் ஒரு பாட்டம் உண்டு. மர்த்தியபாவம், மத்ஸ்யபாவம்னா எம்பெருமான் மீனா எம்பெருமானுடைய மீனான தன்மை, மீனாக பிறந்தவை. மர்த்தியபாவம்னு சொன்னால் மனிதனாக பிறந்தவை, ராமனாக கண்ணனாக இந்த மனுஷயோனிலேயும் எம்பெருமான் பிறந்தானே. 2 விதமாகவும் பாட்டம் உண்டு. தேவ ஜாதிக்கு கீழே என்னென்ன பிறவிகளோ மனிதனாகவோ விலங்காகவோ பிறப்பது, இதையெல்லாம் அறிந்து எப்படி இருப்பார்கள் இந்த ஜனங்கள்? ஒன்றும் அறியாத ஜனங்கள் எம்பெருமானை ஒரு சாமானிய மனிதனாகவே கருதுவார்கள், அவனை ஒரு விலங்காகவே கருதுவார்கள். கண்ணனே தெரிவிக்கிறான், அவஜானந்தி மாம் மூடாகா மானுஷீம் தனும் ஆஷ்ரிதம். என்னை அவமதிக்கிறார்கள், பரம்பாவம் அஜானந்தகா, என்னுடைய ஒரு உயர்ந்த தன்மையை அறியாமல், நம்முடைய பெருமையை அறியாமல், நான் ஒரு மனித பிறவி பிறந்தேன், இந்த மனித ஒரு உடலை கொண்டு அதுக்கு சமானமான ஒரு ஆகாரமுடைய ஒரு உடலை கொண்டிருக்கிறேன் என்பதனாலேயே மானுஷீம் தனும் ஆஷ்ரிதம் அவஜானந்தி மாம் மூடாகா, என்னை இவர்கள் அவமரியாதை செய்கிறார்கள் என்று எம்பெருமான் தெரிவிக்கிறார். ஆஹா, தேவஜாதியிலே பிறந்த போது கூட எம்பெருமான் என்ன சொல்கிறார்கள் லோகத்தில்? இப்போ கூட திரிமூர்த்தி சாமியவாதம் என்று பிரபலமாக இருக்கிறதே, அரியும் சிவனும் ஒன்று என்னெல்லாம் பேசுகிறார்கள். படைக்கும்போது அல்லது ஐக்கியவாதம், ஒரே தெய்வம் படைக்கும் பொழுது பிரம்மான்னு பெயர் எடுத்துக்கொள்கிறது, காக்கும்போது விஷ்ணு என்கிற பெயர் எடுத்துக்கொள்கிறது, அழிக்கும்போது சிவன் என்று பெயர் எடுத்துக்கொள்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படி ஐக்கியவாதம் செய்கிறார்கள். அல்லது 3 பேருமே தெய்வங்கள் தான், 3 சமம் என்னெல்லாம் பேசுகின்றார்கள். ஏருருவில் 3 என நின்ன இமயவர்த்தம் திருவுருவேர் எண்ணும் போது. ஏருருவில் 3 என நின்ன, இந்த 3 பேரும் பிரதானர்கள் தான். என்னங்க திருநந்தாண்டகத்திலையும் ஜனங்கள் எப்படி கருதுகிறார்கள் என்பதை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதனால ஜனங்கள் மிகவும் ஞானம் குறைந்தவர்கள், எம்பெருமானுடைய அவதாரத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் எம்பெருமான் மற்ற தெய்வங்களோடும் அவனை சேர்த்து பேசுகின்றார்கள். இந்த மற்ற தெய்வ ஜாதியிலே பிறந்த போது கூட இப்படி பேசுகின்றார்கள். மனிதனாகவோ விலங்காகவோ பிறந்தால் என்ன நினைப்பார்கள்? கண்டிப்பாக அப்படித்தான், எம்பெருமானும் ஒரு சாதாரண ஒரு மனிதன்தான், ஒரு சாதாரண ஒரு விலங்கு தான் என்னெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் அவன் அந்த சமயத்திலேயும் அவன் அந்த ஐஸ்வர்யம் குன்னாது இருக்கிறான் என்பதை யார் உணர்வார்கள்? ஏதோ ஒரு சிறந்த ஞானிகள் சில பேர் தான் உணர முடியும். மற்றவர்களாக அந்தர்களாக குருடர்களாகவே இருக்கிறார்கள். எம்பெருமானுடைய பற்றிய விசேஷ ஞானம் மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிவித்தருகிறார் ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தில். இது பெரிய ஒரு சாஸ்திரங்களிலே இது ஒரு பெரிய ஒரு பாபமாகவே சொல்லப்பட்டிருக்குது. அந்த நம்பாடுவான் அந்த பிரம்மரக்ஷசத்தை சொல்லும் பொழுது, நான் திரும்பி வராவிட்டால் எனக்கு பல்வேறு பாபங்கள் வர வேண்டியது என்று சொல்லும் காலத்தை, எம்பெருமானை மற்ற தெய்வங்களோடு யார் ஒப்பிட்டு பேசுகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஒரு பாப்பம் உண்டோ அந்த பாப்பம் அடியனுக்கு வர வேண்டியது என்று சொல்கிறார். பெரிய பாப்பம் அது. நாம் விஷயம் தெரிந்து நடக்க வேணும். எம்பெருமான் மிகச் சிறந்தவன், அவன் காரணப்பொருள், இவர்களெல்லாம் காரியப்பொருள், அவனாலே படைக்கப்பட்டவர்கள். எம்பெருமான் அவர்களுக்கு நடுவே பிறக்கிறான் என்னால் நம்மை போல கர்மத்தினாலே, அந்த தேவதைகளைப் போல கர்மத்தினாலே பிறக்கவில்லை, புண்ணிய பாப பலன அடிப்படையில் எம்பெருமான் பிறக்கவில்லை. ஆனால் தன்னுடைய கருணையினாலே எம்பெருமான் திருவவதாரம் செய்கிறான். சம்பவாம் ஆத்ம மாயா என்று எம்பெருமான் கண்ணன் தானே தெரிவித்துள்ளான். ஆத்ம மாயா ஆத்ம சங்கல்பேன இத்தியர்த்தா. மாயா வயுனம் ஞானம், என்னுடைய சங்கல்ப ரூப ஞானத்தினாலே, என்னுடைய சங்கல்பத்தினாலே நான் பிறக்கிறேன். இப்படி பிறக்க வேணும், நல்லது செய்ய வேணும் என்பதற்காக எம்பெருமான் பிறக்கிறான். அதுவும் கருணையை காட்டுவதற்காகவே, இந்த ஒரு உலகத்தை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் இந்த விஷ்ணு அவதாரத்தை செய்கிறான். தன்னுடைய சங்கல்பத்தாலே செய்கிறான். கர்மத்தினாலே அவனுக்கு வந்த பிறவி கிடையாது. மற்ற தெய்வங்கள் கர்மத்தினாலே பிறக்கிறார்கள், புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக
ஏதோ முன்பு புண்ணியம் செய்ததனாலே பிறக்கிறார்கள். எம்பெருமான் காருண்யத்தாலே நம்மை ரட்சிப்பதற்காக பிறக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய ஆந்தியத்தை, நம்முடைய அறிவின்மையை நாம் போக்கிக் கொள்ள வேணும் என்று தெரிகிறது. சரி, அடுத்த ஸ்லோகம். ஹே தேவ சுந்தரபுஜ त्वमिहाण्डमध्ये सौलभ्यतो विसदृशं चरितं महिम्नः अङ्गीकरोषि यदि तत्र सुरैरमीभिः साम्यान्निकर्षपरिपालनमेव साधु. எம்பெருமான் இந்த லோகத்திலே அவதாரம் பண்ணுகிறார். ஏ தேவ சுந்தரபுஜ, சுந்தரத்தோடு உடையாரே எம்பெருமானே, त्वम् इहाण्डमध्ये सौलभ्यतो विसदृशं चरितं महिम्नः महिम्नः विसदृशं चरितम् अङ्गीकरोषि. தேவரீர் இந்த அண்டத்துக்குள்ளே தேவரீர் திருவுத்தாரம் செய்கிறீர். தேவரீர் உம்முடைய ஒரு சௌலபியத்தினாலே தேவருடைய பெருமைக்கு மாறான ஒரு நடத்தையை கைக்கொள்கிறீர். எம்பெருமான் இங்கே திருவுத்தாரம் பண்ணினால் அத்தனை சுலபனாக தன்னுடைய பெருமையை ஒன்றும் பாராட்டாமல் மிக எளியவனாக எம்பெருமான் அந்த எளியோர்களுக்குண்டான படிகளையே எம்பெருமான் கைக்கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அளிக்கிறான். ரொம்ப எளியவனாகவே எம்பெருமான் தன்னை காட்டிக்கொள்கிறான். ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். நான் என்னை ஒரு மனிதனாகவே சக்கரவர்த்தி பிள்ளையாகவே கருதுகிறேன். மற்ற தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணும் போது கூட எம்பெருமான் தன்னை மனிதனாகவே கருதுவதாக தெரிவிக்கிறான். அகம்போ பாந்தவோ ஜாதா என்று கண்ணன் ஆயர்களுக்கு தெரிவிக்கிறான். நான் உங்களுடைய பந்து என்று அவ்வளவு எளியவனாக எம்பெருமான் இருக்கிறான். அப்படி தன்னுடைய பெருமைக்கு மாறாக அந்த சாதாரணமான ஒரு சுலபனைக்கு என்னென்ன காரியங்கள் செய்வனோ அந்த காரியங்களையே எம்பெருமான், அந்த விதமான ஒரு சரித்திரத்தையே ஒரு நடத்தையே எம்பெருமான் கைக்கொள்கிறான். உலகத்தார் நம்மை நன்கு அப்பொழுது நாம் பரத்வத்தை பாராட்டி கொண்டிருந்தால் யாரும் நம்மை கிட்ட மாட்டார்கள். ரொம்ப சுலபராக ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு சரித்திரத்தை நாம் கைக்கொண்டோமேயானால் அப்பொழுது ஓஹோ இவனும் நம்மை போலே என்று பல அடியார்கள் நம்மை கிட்டுவதற்கு அது ஹேதுவாக இருக்கும் என்று சொல்கிறார். இப்படி தேவரீர் அதை செய்கிறீர். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய அவதாரம் என்னால் எம்பெருமானுடைய ஒரு மேன்மையை, அவதாரம் என்னாலே என்ன, தாழ விட்டுக் கொள்வது, இறங்குவது, தன்னுடைய மேன்மையை விடுத்து கீழே இறங்குவது, கீழ் லோகத்துக்கு இறங்குவது என்பது இருக்கட்டும், தன்னுடைய பெருமையெல்லாம் விடுத்து தன்னுடைய தன்மையை இறக்கி வைத்துக் கொள்வது, ரொம்ப தன்னையே எளியவனாக ஆக்கிக் கொள்வது. இப்படி இருக்க செய்த எம்பெருமான் தேவனாக பிறந்தாலும் சரி, மனுஷனாக பிறந்தாலும் சரி, விலங்காக பிறந்தாலும் சரி, தாவரமாக பிறந்தாலும் சரி, அஞ்ஞானிகள் இவன் சாமானியப்பட்டவன், தேவனாக பிறந்தாலும் இவன் பிரம்மாவைப் போல ருத்ரனைப் போல என்று சொல்லத்தான் போகிறார். எம்பெருமானுடைய பெருமையை அவர்கள் உணரவே போவதில்லை. பாக்கிய ஈனர்கள், கருவிலே திரிவிடாதவர்கள் எப்படியா இருந்தாலும் அவர்கள் உணரப்போவதில்லை. தேவஜாதியிலே பிறந்தாலும் எம்பெருமான் பெரியவனும் உணரப்போவதில்லை. மனுஷனும் மற்றவர்களும் கேட்கவே வேண்டாம், அவர்கள் எம்பெருமானுடைய பெருமையை உணரவே போவதில்லை. இப்படி இருக்க செய்து எம்பெருமான் தேவர்களுக்கு நடுவிலே ஒரு அவதாரம் செய்வதை காட்டிலும் இன்னும் தாழ்ந்த ஜாதிகளிலே அவதாரம் செய்வது நன்னு என்று அடியனுக்கு தோன்றுகிறது என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். சுரைர் அமீபிஸ் சாமியாத் நிகர்ஷ பரிபாலனமேவ சாது. இந்த தேவர்களோடு சாமியமாக பிறப்பதை காட்டிலும், அவர்களுடைய சமத்துவத்தை காட்டிலும் நிகர்ஷ பரிபாலனமேவ சாது, தாழ்ந்த ஒரு ஜென்மத்தை அடைவது, அதை ஏற்றுக்கொள்வதற்கிறதே அதுவே நன்று, அதுவே நல்லது என்று தோன்றுகிறது. ஏன்னா எம்பெருமான் தேவஜாதியிலே பிறந்ததாலே இவன் உயர்ந்தவன் நினைக்க போறாளா? எம்பெருமான் தேவஜாதியிலே பிறந்தாலும் இவன் அந்த பிரம்மாவை போலேயோ ருத்ரனை போலேயோ தான் நினைக்கிறார்கள் ஜனங்கள். அப்பொழுதும் எம்பெருமானை குறைச்சலாகத்தான் எடை போடுகிறார்கள். அவர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் எம்பெருமானுடைய பெருமையை உணரவே போவதில்லை. அப்படி இருக்க செய்தே, ஆனால் எம்பெருமான் எதற்காக பிறக்கிறான் என்னால் அவர்களுடைய தன்னுடைய சௌலபியத்தை வெளிப்படுத்துவதற்காக. அவ்வளவு தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன், நித்தியசூரிகள் நாத்தனாக இருக்கணும். மனுஷனுக்கு தேவர் போல் தேவர்க்கும் தேவன் தேவா என்று சொல்லும்படியாக மனிதர்களுக்கு தெய்வம், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக எம்பெருமான் விளங்குகிறான்.
அப்படி தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன் அந்த தேவர்களுக்கு நடுவிலே பிறப்பதும் கூட தன்னுடைய ஒரு சௌலபியத்தினால் தானே. ஆனால் அந்த சௌலபியத்தை புரிந்து கொள்ளாமல் எம்பெருமானை குறைச்சலாகவே இடை போடுகின்றார்கள். அது பாக்கியஹீனர்கள் போகட்டும். ஆனால் நல்லோர்கள் ஆஹா எம்பெருமான் இப்படி சுலபனாக இப்படி தேவர்களுக்கு நடுவில் வந்து அவதாரம் பண்ணானேன்னு சொல்கிறது, அங்கே சௌலபியம் தெரியுது. அதை காட்டி இன்னும் தாழ்ந்த யோனிகளில் பிறந்தால் இன்னும் சௌலபியம் நன்னாக பிரகாசிக்குமே. அடியார்கள் இன்னும் நன்னாக உகப்பதற்கு ஏற்ப இன்னும் எம்பெருமானுடைய சௌலபியம் நன்னாக பிரகாசிக்கும். அதனால் இன்னும் தாழ்ந்த யோனிகளில் பிறப்பதே வரம் என்று தோத்துகிறது. அதுவே நன்மை என்ன தொழில். ஏன்னா எம்பெருமானுடைய குணம் நன்னாக பிரகாசிக்கும். அவர்களுக்கு நடுவிலே பிறந்தால், இப்போ எம்பெருமான் மனிதனாகவோ விலங்காகவோ பிறக்கவில்லை, வெறும் தேவர்களுக்கு நடுவே மட்டும் பிறந்து கொண்டான் என்னால் என்ன ஆகும்? என்ன எம்பெருமான் சற்றே தன்னை தாழ விட்டு கொண்டான், இன்னும் நன்னா அவன் இன்னும் தன்னை தாழ விட்டு கொள்ளவில்லையேன்னு நினைக்கக்கூடும். அதனால் நன்னா கீழே இன்னும் திருவவதாரம் பண்ணினோன்னா எம்பெருமானுடைய பெருமை இன்னும் நன்னாக ஆகும். ஏன்னால் சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா. எம்பெருமான் பிறக்க அவன் புகழுடையவனாக ஆகிறான், பெருமையுடையவனாக ஆகிறான். அது இன்னும் தாழ்ந்த யோனிகளில் பிறக்க இன்னும் அவனுக்கு மேன்மையானது ஏறிக்கொண்டே போகும். ஆகினாலே இந்த தாழ்ந்த பிறவிகளை ஆதரிப்பது தான் நல்லது என்று அடியனுக்கு தோத்துகிறது. தேவர்களுக்கு நடுவே இருந்து கொண்டு தேவர்களுக்கு நடுவே இருப்பதை காட்டும் தாழ்ந்த பிறவிகளில் இருந்தால் எம்பெருமானுடைய இந்த சௌலபியம், எம்பெருமானுடைய இந்த நீர்மை என்கிற குணமானது நன்கு வெளிப்படும். ஆகையினால இதுவே நல்லது என்று ஆழ்வான் தெரிவிக்கிறார். அதற்கு மேலே 89வது ஸ்லோகம். இஹாவதீர்ணஸ்ய வனாத்ரிநாத தே நிகூஹதஸ்வம் மகிமானமைஸ்வரம் உமாபதேஹ் கிம் விஜயः பிரியங்கரः பிரியங்கராவேந்திரஜிதஸ்திரபந்தனா. எம்பெருமான் இங்கே திருவதாரம் பண்ணுகிறான். ஆனால் அவதாரம் பண்ண வாரீர் வனாத்ரிநாதரே, வனாத்ரிநாத திருமாலஞ்சோலை நாதரே, தேவரி இங்கே திருவவதாரம் செய்கிறீர். தேவரீர் அந்த உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக உலகத்தை எல்லாம் நியமிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த பெருமையை தேவரீர் அவதாரம் செய்யும் காலத்திலே மறைத்துக் கொள்கிறீர், மறைக்க கருதுகிறீர். சக்கரவர்த்தனாக பிறந்தபோது கீழே பார்த்தோமே, ஆத்மானம் மானுஷம் மன்யே. தேவதைகள்லாம் வந்து பவான் சாட்சாத் நாராயணோ தேவஹா, பவான் நாராயணோ தேவஹா, பவான் விஷ்ணு சீதா லக்ஷ்மி. தேவரி சாட்சாத் விஷ்ணு நாராயணர், பிராட்டியார் சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி, பெரிய பிராட்டியாருடைய அவதாரம். ஆனால் அப்படி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணின காலத்திலே, பிராட்டி அக்னி பிரவேசம் செய்த பிற்பாடு தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணின காலத்திலே இப்படி தெரிவித்த பொழுதும் எம்பெருமான் என்ன தெரிவித்தான்? ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் என்னை தசரதனாகவே, தசரதனுடைய பிள்ளையாக, சக்கரவர்த்தி பிள்ளையாகவே அடியனை கருதுகிறேன் அப்படின்னு தன்னுடைய பெருமையெல்லாம் எம்பெருமான் பாராட்டுவதே கிடையாது. அதை மறைத்து கொள்ள வேணும் என்றுதான் நினைக்கிறான். மகிமானம் ஐஸ்வரம் மகிமானம், ஈஸ்வரனாக இருப்பதாலே இருக்கக்கூடிய ஒரு பெருமை, எல்லாரையும் ஆளக்கூடியதாலே ஆளுமை. எம்பெருமான் பிறந்தால் கூட, திருவதாரம் செய்தால் கூட எம்பெருமானுடைய ஆளுமைக்கு குறைவே கிடையாது. அஜோபிசன் அவ்வியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன், பூதானாம் ஈஸ்வரா சம்பவாமி. அப்பொழுதும் எம்பெருமானுக்கு எல்லாரையும் ஆளக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் அதை மறைத்துக் கொள்கிறான், வெளிக்காட்டுவதில்லை. அப்படி ஸ்வம் மகிமானம் ஐஸ்வரம் மகிமானம், ஈஸ்வரனாக இருப்பதாலே உண்டான அந்த பெருமையை தேவரில் மறைத்து கொள்ள கருதுகின்றீர். அப்படி இருக்க செய்தே, ஆனால் சில சமயங்களிலே அது வெளிப்பட்டு போகிறது. இந்த பெருமை, அந்த மகிமை வெளிப்பட்டு போகிறது. சில சமயங்களிலே எம்பெருமான் அந்த மறைத்து கொண்டு சில காரியங்களை செய்து கொள்கிறார். அந்த பெருமை வெளிப்பட்ட ஒரு பொழுதை தெரிவிக்கிறார், அந்த பெருமையை மறைத்து கொண்ட ஒரு சந்தர்ப்பத்தை, 2 சந்தர்ப்பத்தை தெரிவிக்கிறார். இல்லை எது தேவருக்கு பிரியமாக இருக்கிறது என்ன தெரியும் என்று எம்பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஆழ்வார். உமாபதே கிம் விஜய பிரியங்கரா பிரியங்கராவேந்திரஜித் அஸ்திரபந்தனா. ஒன்று உமாபதேஹே விஜயா, அதாவது உமாபதியான ருத்ரனை ஜெயித்தல். பாணாசுர யுத்தத்திலே எம்பெருமான் ருத்ரனை ஜெயித்தான்.
எம்பெருமான் கண்ணனாக திருவவதாரம் செய்திருக்கிறான். கண்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னாழ்வான், பிரத்யும்னாழ்வானுடைய பிள்ளை அனிருத்தாழ்வான். பாணாசுரனுடைய பெண் உஷை ஒரு நாள் கனவிலே ஒரு ஆண் பிள்ளையை பார்க்கிறாள். மிகவும் அழகாக இருக்கிறான். அவனிடத்திலே தன்னுடைய மனதை பறிகொடுக்கிறாள். அவனே நினைத்து கொண்டிருக்கிறாள். அந்த உஷையினுடைய தோழியான சித்திரலேகா யாரை ஏனி அதுக்கு முன்னே என்ன கதை சொல்கிறான்னா, அந்த உஷை பாணாசுரன் ருத்ரபக்தன். அந்த உஷை அந்த ருத்ரனுடைய பத்னியான அந்த தேவியாரை பற்றி எனக்கு வரப்போகிய கணவன் எப்படி இருப்பான் என்று கேட்கிறாள். உனக்கு கனவிலே அவனை காட்டி தருகிறேன் என்று அனிருத்தாழ்வானை காட்டி கொடுத்தாள் பார்வதி. அந்த கனவிலே அவனை கண்டு அவனிடத்திலே மனதை பறிகொடுத்திருந்தாள் உஷை. இதை கண்டாள் உஷையினுடைய தோழியான சித்திரலேகா. யாரை நினைத்து கொண்டு இப்படி இருக்கிறாய்னா, ஒரு ஆண் பிள்ளையை நினைத்து தான், எனக்கு கணவனாக வரப்போன்னு நினைத்தான் இப்படி இருக்கேன்னா, அவன் ரொம்ப அழகாக இருப்பான்னா. அந்த சித்திரலேகாவுக்கு நன்னாக ஓவியம் தீட்ட தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஓவியமாக தீட்டுகிறேன், நீ பார்த்து சொல் என்னால். இப்படி ஒவ்வொரு நாள் தீட்டிக் கொண்டே வந்தால் கடைசியில் துவாரகாதீசனான கண்ணனுடைய பிள்ளை அனிருத்தாழ்வான், பேரன் அனிருத்தாழ்வான், பிள்ளை பிரத்யும்னாழ்வான், பேரன் அனிருத்தாழ்வான் என்று அவர்களை சொல்ல, கண்ணனை சொல்லும் பொழுது இது போல இருக்கு, ஆனால் இவர் இல்லைன்னு சொன்னான். பிரத்யும்னாழ்வானை வரைந்த பொழுது ஆம் இன்னும் சாட இன்னும் நிறைய இருக்கு, ஆனால் இவர் இல்லைன்னா கடைசியில் அனிருத்தாழ்வானை வந்தபோது இவரே என்று சொன்னாள். அவளுக்கு நல்ல இந்த மாயா வித்தியை எல்லாம் நல்லா தெரியும். அதனால துவாரகையிலேருந்து அனிருத்தாழ்வானை இங்கே அது சோனித்தபுரம், இந்த சோனித்தபுரத்துக்கு அது நம்ம நார்த் ஈஸ்டில் இருக்குது, அங்கே அவ எடுத்துகிட்டு வந்துவிட்டான். அனிருத்தாழ்வானை இந்த பாணாசுரனுடைய இருப்பிடமான சோனித்தபுரத்துக்கு கொண்டு வந்து இங்கே உஷாவினுடைய அந்தப்புறத்தை வைத்து விட்டாள். இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்தப்புறத்தை ஏதோ ஆண் பிள்ளையினுடைய குரல் கேட்கிறதே என்று காவலர்கள் பாணனுக்கு தெரிவிக்க, அவங்களை அறிந்து பாணன் அனிருத்தாழ்வானை சிறை வைத்தான். உடனே இந்த விஷயத்தையோ அங்கே துவாரகையில் பேரனை காணவில்லையே என்று கண்ணன் ருக்மிணி பிராட்டியார் தேடின்னு இருக்கா. ரொம்ப கவலை விட்டிருக்கிறார்கள். பிரத்யும்னாழ்வான் அவருடைய தேவியார் எல்லாம் ரொம்ப கவலை கொண்டிருக்கா. நாரதர் வந்து துவாரகைக்கு எழுந்தருளி, இங்கே சோனிதபுரத்திலே உன்னுடைய பேரன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான் பாணானாலே என்று சொல்லவே கண்ணன் உடனே பெரிய படையை திரட்டி கொண்டு யுத்தத்திற்கு செல்கிறான். அப்போ பாணன் என்ன செய்ய வேண்டும்? அவன் சிறை வைத்ததே தப்பு. அவன் இந்த பிள்ளையா தப்பு பண்ணான்? இவ பெண் விசாரித்து இந்த பெண் பிள்ளை தான் அவனை துவாரகையிலிருந்து வரவழைத்தாள் அப்படின்னு அவளை கண்டிக்க வேண்டும். இல்லை பெரிய இடத்து சம்பந்தம், ஆஹா கண்ணனுடைய பேரன் அப்படின்னு உடனே ஆள்களை அனுப்பிச்சு என் பெண்ணைக்கு உன் பிள்ளையை நான் கேட்கிறேன் அப்படின்னாது செய்தி அனுப்பணும். இவன் ருத்ரபக்தனுள்ள ருத்ரனை கேட்டான். ருத்ரன் சொன்னான், ஒன்றும் கவலைப்படாத, அவன் கண்ணன் வந்தால் வரட்டும், நாம் உனக்கு துணையாக நிற்கிறேன், இந்த யுத்தத்தில் நாம் அவனை ஜெயித்து விடுவோம் என்று. இப்படியா ஒரு சஜஷன் கொடுக்கணும் ஒரு தெய்வம்? என்ன சொல்லணும்? நல்ல சம்பந்தம் நீ பண்ணு, நான் முன்னிருந்து இந்த விவாகத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லணும் இல்லையோ? அது ஒன்றும் சொல்லலை. நான் உனக்கு துணையாக இருக்கேன், பார்த்துக்கலான்னு சொல்லி கடைசியில் கண்ணன் பெரிய படையை திரட்டி கொண்டு வந்தான். கடுமையான யுத்தம் நடந்தது. எல்லாரும் தோத்து போனார்கள். நெத்திக்கண்ணை புதைத்து கொண்டு கையினாலே மறைத்து கொண்டு ஓடினான் ருத்ரன். அப்படி ருத்ரனை ஜெயித்தான் எம்பெருமான் கண்ணன். அதான் சொல்ல, அந்த உமாபதே கிம் விஜயா, இது தேவருக்கு பிடித்திருக்கிறதா? தேவரி என்னை நம்முடைய பெருமையெல்லாம் மறைத்து கொள்ள வேணும் என்று நினைக்கிறீரே, அப்படி பெரிய தெய்வமான ருத்ரனையே தேவரை ஜெயித்து விட்டீரே, உங்களுடைய பெருமை வெளிப்பட்டு போய்விட்டதே, இது தேவருக்கு பிடித்திருக்கிறதா? அல்லது பிரியங்கராவா இந்திரஜித் அஸ்திரபந்தனா? அந்த ஸ்ரீராமாயணத்தில் பிராட்டியை தேடிக்கொண்டு லங்கைக்கு வந்தவாறே பெரிய யுத்தம் நடந்ததே, அந்த சந்தர்ப்பத்தில் இந்திரஜித்து தேவரீரையும் இன்னும் வானர சேனையும் அந்த நாகாஸ்திரத்தாலே கட்டி போட்டான். அப்பொழுது தேவரீரும் அதில் கட்டுண்டீர். பிரம்மாஸ்திரத்தை போட்டான். தேவரி இளைய பெருமாளோடு பேசிக்கொண்டு நாம் இதில் கட்டுப்பட்டவர்கள் போல இருக்கலாம் என்று தேவருடைய பெருமையை மறைத்து கொண்டு அந்த கட்டுண்டிருந்தீரே. முதலில் நாகாஸ்திரமானது பெரிய திருவடி நாயனாருடைய சிறகினுடைய காற்று பட்டு வீங்கி
நீங்கித்து. இந்த பிரம்மாஸ்திர கட்டானது திருவடி சஞ்சீவ மலை எடுத்துக்கொண்டு வந்தபோது அந்த காற்றுப்பட்டு நிகழ்ந்தது என்பது வேறு இருக்கட்டும். ஆனால் இப்படி கட்டுண்டிருந்தீரே, ஒரு சாமானியரை போல தேவரீர் இப்படி கட்டுண்டிருந்தீரே, இது தேவருக்கு பிடித்திருக்கிறதா? என்ன சொல்றேன், உங்களுடைய பரத்துவம் வெளிப்பட்டதே அது தேவருக்கு பிடித்தமாக இருக்கிறதா? அல்லது தேவரீர் ஒரு சாமானியரை போல இப்படி அந்த இந்திரஜித் போட்ட ஒரு அஸ்தத்தினாலே அதில் கட்டுண்டு இருந்தீரே, இது தேவருக்கு பிடித்திருக்கிறதா? அதாவது என்ன சொல்கிறார், இதனாலே ஆழ்வான் என்ன தெரிவிக்க வருகிறார் என்னால், சாமானியர்கள் எம்பெருமான் தானே யுத்தத்தில் கட்டுண்டு இருந்தான். ஒரு சாமானிய ஒரு வானரத்தை போல அவனும் கட்டுப்பட்டு தானே இருந்தான். நாகாசத்துக்கு கட்டுப்பட்டான், பிரம்மாஸ்தத்துக்கு கட்டுப்பட்டான். அவன் என்ன தெய்வம்? இந்த சாதாரண இந்த அஸ்திரங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறானே. கடைசியில் கருடனுடைய காத்துப்பட்டு அவனுடைய அந்த நாகாஸ்திரம் நீங்கித்து, அந்த சஞ்சீவினி மலையினுடைய ஒரு காற்றுப்பட்டு அவனுடைய இந்த பிரம்மாஸ்திர கட்டு நீங்கித்துன்னு எம்பெருமானை தாழ யாரும் நினைத்து விடக்கூடாது. இப்படிப்பட்டவன் தான் அந்த ருத்ரனையே வெற்றி கொண்டவன் மற்றொரு அவதாரத்திலே. என்ன ஜனங்களுக்கு இதன் மூலமாக ஒரு மறைமுகமாக ஒரு பாடத்தை சொல்கிறார். எம்பெருமான்கிட்ட கேட்குற, தேவரீ உங்களுடைய பெருமையை மறைக்க வேண்டும் என்று கருதி இந்த உலோகத்திலே அவதாரம் செய்தீரே, அப்படி தேவரீ நான் மறைக்க வேணும், அவதார காலத்தில் நம்முடைய பெருமையை நாம் மறைக்க வேணும் என்று நினைக்கிறீரே, அப்படி இரண்டு விதமான காரியம் இருக்கிறே. எது தேவரை திருவுள்ளத்துக்கு சேர்ந்தது? இந்திரஜித்தாலே கட்டுண்டது தான் தேவரை திருவுள்ளத்துக்கு உகப்புன்னு எம்பெருமான், நம்மளுடைய உள்ளத்திற்கு உகப்புன்னு எம்பெருமான் சொல்லணும். அப்போ எம்பெருமான் அந்த அவதாரத்திற்கு சேர அப்படி கட்டுண்டு இருக்கிறானே ஒழிய உண்மையிலே அவன் எல்லாரை காட்டும் உயர்ந்தவன், ருத்ரனையும் வெற்றி கொள்ள தகுந்தவன். அது வெளியும் சில சமயங்கள் அது வெளிப்பட்டும் போகிறது. என்னதான் எம்பெருமான் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே எம்பெருமானுடைய பெருமை அவனே அறியாது வெளிப்பட்டு போகிறது என்பதையும் காட்டி கொடுக்கிறார் இங்கே ஆழ்வார். அதிமானுஷ ஸ்தவத்தில் நாம் அதானே அனுபவித்தோம். எத்தனை அந்த அவதாரங்கள்ல எல்லாம் ராமகிருஷ்ணா அவதாரங்கள் எத்தனை சந்தர்ப்பங்கள்ல எம்பெருமானுடைய பெருமை அப்படியே அது வெளிப்பட்டு போகிறதுங்கிறது தானே நாம் பறக்க பார்த்தோம். அதே தான். சரி, அடுத்து 90வது ஸ்லோகம். இது தொடங்கி தசாவதாரத்தை அனுபவிக்க முற்படுகிறார் ஆழ்வான். அதில் மத்ஸ்யாவதாரத்தை பற்றி 2-3 ஸ்லோகங்கள், அதில் ஒரு ஸ்லோகம் நாம் இப்பொழுது அனுபவிப்போம். புச்சோத் புச்சன மூர்ச்சனோத்ததி துத வியாவர்த்திதாவர்த்தவத் संवर्तार्णवनीरपूरविलुटत् पाठीन दिव्याकृते सिंहाद्रीशन वैभवं तव कथं स्वालक्ष्यमालक्ष्यते पद्माक्षस्य जुगुक्षतोऽपि विभवं लक्ष्मीधराधोक्षज. இங்கே எம்பெருமானை நோக்கி 3 விழிச்சொற்கள். சிம்ஹாத்ரீஷ, லக்ஷ்மீதர, அதோக்ஷஜ. இங்கே சிம்ஹாத்ரீஷன்னு சொன்னால் அது சிம்ஹாச்சலநாதன், அது இல்லை. இந்த திருமாலிருஞ்சோலை மலைக்கே சிம்மமலை, சிம்மகிரின்னு ஒரு பேர் உண்டு. இப்போ சிம்ஹாத்ரீஷன் என்பது இந்த திருமாலிருஞ்சோலை அழகரைத்தான் அப்படி சொல்கிறது. சிம்ஹாத்ரீஷ, லக்ஷ்மீதர, பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே தரித்து கொண்டிருக்கக்கூடியவரே. அதோக்ஷஜ. இந்த அதோக்ஷஜ என்பதற்கு பலவாறாக பொருள் தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள். ரொம்ப பிரசித்தமான ஒரு அர்த்தம் என்னவென்னால், அக்ஷங்கள் எல்லாம் இந்திரியங்கள். அக்ஷஜம் அப்படின்னா இந்திரியத்தாலே உண்டாகக்கூடிய ஞானத்திற்கு அக்ஷஜமான ஞானம். இந்திரியத்தாலே நம்முடைய கண், செவி இவைகள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம் இருக்கிறது, அதுக்கு அக்ஷஜம், பிரத்யக்ஷ ஞானம்னு சொல்வார்கள். அக்ஷஜம். அதஹா அக்ஷஜம் எஸ்ய. எம்பெருமானை ஆனால் இந்த இந்திரியங்களாலே உணர முடியாது. இந்திரியங்களாலே உண்டான ஞானம் என்பது எம்பெருமானை விஷயீகரிக்காது. அது மிகவும் கீழான நிலையில் இருக்கிறது. எம்பெருமானை பற்றி தெரிவிக்கும் பொழுது ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம். எம்பெருமானை யாரும் இந்த மாம்சக்கண்ணாலே பார்க்க முடியாது. சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரம் பரமபதத்திலோ திருப்பார் கூட இருக்கிற திவ்யமங்கல விக்கிரத்தை நம்முடைய இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது. ஆஹா, இது இந்திரியத்தாலே உண்டா. அதே மாதிரி எம்பெருமான திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் இந்த கண்களெல்லாம் நாம் அறிய முடியாது. அவைகள்லாம் ரொம்ப கீழாக இருக்கின்றன. அதஹா கீழ், அக்ஷஜம். இந்த இந்திரியத்தாலே உண்டான ஞானம் என்பது மிகவும் கீழ் எவனுக்கும். அப்போ எம்பெருமானை
அறிவதற்கு தகுதி உடையதானது கிடையாது, அது தகுதி பெற்றது கிடையாது. இந்த இந்திரியஜன்ய ஞானம் எம்பெருமானை விஷயீகரிப்பதற்கு, அந்த இந்திரிய ஞானத்திற்கெல்லாம் அதுக்கு விஷயம் ஆகாமல் அதுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் எம்பெருமான். இது ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. இன்னொன்று, அதோக்ஷர்கள் என்னால் யோகிகள் என்ன ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானத்திலே அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதஹா அதோமுகானி அந்தர்முகானி அக்ஷாணி. இந்திரியங்கள் அந்தர்முகானி அதோமுகானி அக்ஷாணி ஏஷாம் தே அதோக்ஷாக. அதாவது அந்தர்முகானி இந்திரியங்கள் எல்லாம் உள்நோக்கி இருக்கின்றன, வெளி வஸ்துக்களை கிரகிக்காமல் உள்ளே ஒடுங்கி இருக்கின்றன. எவர்களுக்கோ அவர்கள் அதோக்ஷர்கள் அப்படின்னா யோகிகள். அந்த அதோக்ஷானாம் அதோக்ஷேஷு ஜாயத்தே, அந்த யோகிகளுடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் தோன்றுகின்றான். யோகிகளுடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோடு எழுந்தொள்ளியிருக்கிறான். அப்படின்னா யோகிகளுடைய நெஞ்சத்திலே தோற்றக்கூடியவன் என்ன ஒரு அர்த்தம், இந்திரிய ஞானத்திற்கு அப்பாற்பட்டவன் என்ன ஒரு அர்த்தம். இதெல்லாம் ஒரு சாபிப்பிராயமாக இந்த ஒரு அடைமொழியை, இந்த ஒரு விழிச்சொல்லை குறித்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அது மேலே ஸ்லோகத்தை என்னன்னா விளங்கும். எம்பெருமானுடைய அந்த மீனான அந்த வடிவை ஏற்றுக்கொண்டமே முன்னடியிலே தெரிவிக்கிறார். ஒரே பதம், புச்சோத் புச்சன மூர்ச்சனோத்ததிதுத வியாவர்த்திதாவர்த்தவத் சம்வர்த்தார்ணவ நீலபூர விலுடத் பாட்டீன திவ்யாகிருதே. பாட்டீன திவ்யாகிருதே. பாட்டீனம் என்னால் ஒரு வகை மீன். அந்த மீனை போன்றதான, ஆனால் உண்மையிலே ஒரு திவ்யாகிருதி. கீழே பார்த்த மாதிரி பாஞ்ச பௌத்திகமான சரீரமன்னு, இந்த மற்ற மீன்களைப் போல உண்டான ஒரு உடம்பன்னு, இது திவ்யமான ஒரு திருமேனி, அப்ராகதமான திருவேணி, சுத்தசத்துவமயமான திருவேணி. அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன். அந்த மீன் செய்யக்கூடிய காரியத்தை செல்விக்கிறார். எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் செய்தான். இந்த மத்ஸ்யாவதாரம் உலகமெல்லாம் அழிந்து போன காலத்திலே உலகத்திற்கு மூலமான பொருள்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் அந்த ஒரு பாண்டிய அரசனை, நீ உலகத்திற்கு மேல் கொண்டு சிருஷ்டிக்க வேணுங்கிற மூலமான பொருட்களை எல்லாம் சேகரித்து வை, நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு சொன்னான். பிரளய காலத்தில் அவன் எல்லாத்தையும் சேகரித்து வைத்தான். எம்பெருமான் ஒரு பெரிய ஒரு கொம்புடைய ஒரு மீனாக தோன்றி அந்த அனைத்து வஸ்துக்களையும், அந்த ஒரு படகு போல வந்து அனைத்து வஸ்துக்களையும் காத்தொருளினான்னு சொல்கிறது உண்டு. பிரம்மாவுக்கு மீனாக வந்து வேதங்களை உபதேசித்தொருளினான், இப்படி சொல்கிறது உண்டு. ஆனால் அது பெரிய ஒரு வடிவம். அந்த பாண்டிய அரசன் அவன் சந்தியாவனம் செய்யும்போது அவன் கையிலே வந்தது அந்த மீன். அதை கொண்டு போய் ஒரு தன்னுடைய கை சொம்பில் விட்டு கொண்டு சொன்னால் அந்த சொம்பளவு சின்ன மீனாக வந்தது. அப்புறம் அந்த கை சொம்பு அளவு பெரிதாக விட்டது. இன்னும் ஒரு பெரிய ஒரு பாண்டத்திலே சேர்த்தான், பெரிய ஒரு கிணத்திலே சேர்த்தான், குளத்திலே சேர்த்தான். அத்தனை அது பெரிதாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் அது பெரிய ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டது. அது செய்த காரியம் என்ன என்னால், புச்சோத் புச்சன, வாலை உயர உயர்த்துகிறது. புச்ச உட்புச்சனம், மூர்ச்சனோத்ததி மூர்ச்சனம், அதை அந்த வாலை ஒடுங்கி அந்த வாலை நன்னாக விரித்து கொள்கிறது. இப்படி பெரிதாக விரித்து கொள்கிறது. இதனால் என்ன ஆகிறது, துதவ்யாவர்த்தித, இதனாலே அசைக்கப்பட்டதாய் சுழல் ஏற்படுகிறது. ஒரு சுழற்சி ஏற்படுத்தப்பட்ட அப்படியே அது ஒரு அந்த சம்வர்த்தார்ணவம்னா பிரளயார்ணவம். இந்த பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் அது நிறைய ஆவர்த்தம். இப்படி இது சுற்றி சுற்றி வரதுனால இந்த வாலை இப்படி மேலே தூக்குவது, கீழே இறக்குவது, அதை விரிப்பது எவ்வளோ பெரிய இது. அதனாலே அந்த நீரானது அந்த பிரளய கடல் போல, பிரளய காலத்தை கடல் போல கொந்தளிக்கின்றது. நீரெல்லாம் கடலெல்லாம் கொந்தளிக்கிறது. அந்த ஒரே நீராகிவிட்டது. அதில் அது பல அசைவுகளும் சுழல்களும் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட அந்த ஆவர்த்தவத்து பெரிய பெரிய சுழல்கள் உடையதான அந்த சம்வர்த்தார்ணவம், அந்த பிரளய கடலிலே, அந்த பிரளய கடலில் உண்டான நீரபூரம், அந்த நீர்பெருக்கு, அந்த நீரபூர விலுட்டது, அந்த நீர்பெருக்கிலே நனாக புரண்டு கொண்டிருக்கிற இந்த பாட்டீன திவ்யாகதேகே. இப்படி அந்த அந்த பிரளயக்கடலிலே பிரளயார்ணவத்தில் இருக்கக்கூடிய அந்த
பெரிய பெரிய சுழல்களுடைய அந்த பிரளயார்ணவத்திலே இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பெருக்கிலே நன்னாக புரண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மீன் போன்ற ஒரு அழகிய திருமேனி கொண்டவனே, அப்படிப்பட்ட தேவரீர் எப்படிப்பட்டவன்? எம்பெருமான் என்ன அவதாரம் செய்தாலும் அவனுடைய செந்தாமரை கணனாக இருக்கும் தன்மை, அந்த புண்டரீகாட்சத்துவம், பத்மாட்சத்துவம், அது குறையவே இல்லை. பத்மாட்சஸ்ய, இந்த செந்தாமரை கண்ணனான தன்மை அந்த எல்லா அவதாரத்திலும் இருக்கிறது. மீனாக இருந்தாலும் கஷீஷ்யா பரமசத்துவ சமாஸ்ரயக்கா புண்டரீக நயனா புருஷோத்தமக்கான அந்த புண்டரீக நயனத்துவம் பத்மாட்சத்துவம் விலகுவதே கிடையாது. உடம்பை மறைத்து கொள்ளலாம், உடம்பு ஒரு மீனாக ஆக்கி கொள்ளலாம். கண் அதே தானே, எல்லாரும் உடம்புக்கு கவசம் மாட்டிக்கலாம், கண்ணுக்கு யாரும் கவசம் போடுறவா கிடையாது. அந்த கண்ணில் அவன் புண்டரீகாட்சன் என்பது நன்னாக தெரியுது. பத்மாட்சஸ்ய ஜுகுக்ஷதோபி விபவம், விபவம் ஜுகுக்ஷுதோபி, க்ஷமிக்கணும், ஜுகுக்ஷதோபி, ஜுகுக்ஷதோபி விபவம் என்னால் விபவம் கூஹித்தும் இச்சோஹோ, தன்னுடைய பெருமையை விபவத்தை மறைத்து கொள்ள விரும்புகிறான் எம்பெருமான். நாம் சாதாரண ஒரு மீனாக நம்மை காட்டிக்கொள்ள வேணும், நம்முடைய பெருமையை நாம் வெளிப்படுத்தக்கூடாது என்று தேவரீர் கருதுகிறீர். இருப்பினும் அந்த பத்மாட்சஸ்யன்னு சொன்னாரே, ஒரு அடைமொழியிட்டாரே, அது சாபிப்பிராயம். அவன் புண்டரீகாட்சனாக இருக்கிறதாலே அவனுடைய பெருமையை தன்னிடையே விளங்கும். அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறமே அந்த கண்ணை பார்த்தாலே அவன் மிக பெரியவன். ஆனால்தான் ஆளவந்தார் அவனுடைய ஒரு பெருமையை எல்லாம் பற்றி சொல்லும் பொழுது, அவனுடைய பரத்வத்தை சாதிக்கும் பொழுது இதையும் ஒரு ஹேத்துவாக சொல்கிறார். கஷீஷ்யா பரமசத்துவ சமாஸ்ரயக்கா புண்டரீக நயனா புருஷோத்தமக்கா. இந்த புண்டரீகாட்சத்துவம் என்பது பரமபுருஷத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மை. ஆஹா, அந்த பத்மாட்சஸ்ய உன்னுடைய அந்த கண்கள், தாமரை போன்ற கண்களே நீர் மறைத்துக்கொள்ள வேண்டும், பெருமையை மறைத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறீர். இருந்தாலும் அந்த பத்மாட்சத்துவம் சிம்ஹாத்ரீஷ ந வைபவம் தவகதம் ஸ்வாலக்ஷ்யம் ஆலக்ஷியதே. இப்படி தேவரீர் விபவம் ஜுகுக்ஷதோபி தவ, வைபவத்தை மறைத்துக்கொள்ள வேணும் என்கிற எண்ணமுடையவராக இருந்தாலும் தேவரீர், அப்படி அவர் தேவரீருடைய வைபவம், அந்த பெருமையானது கதம் ஸ்வாலக்ஷ்யம் ந ஆலக்ஷியதே, எப்படி அந்த பெருமையானது சுலபமாக அறியப்படாமல் போகும். ஸ்வாலக்ஷ்யம் சு ஆலக்ஷ்யம், நன்னாக அறியப்படுமே, அறியப்படாமல் எப்படி போகும்? ஏன்னா அந்த கண்ணே அதை காட்டி கொள் சொல்லுகிறது, தேவரி தான் பரமபுருஷன் என்று. அதே போல் இந்த அதோக்ஷஜன் என்பதும் அங்கே ஒரு சாபிப்பிராயமான ஒரு அடைமொழி. சாமானியர்கள் தேவரீரை பார்த்தால் ஒரு மீன் தான் நினைப்பார்கள். ஏன்னா அவர்களுடைய இந்திரிய ஞானத்திற்கு அது அது புலப்படாது, தேவரின் பெருமையானது புலப்படாது. ஏன்னால் தேவரின் இந்திரிய ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அப்படி ஒரு அர்த்தம். ஆனால் அதோக்ஷஜர்களால் யோகிகளுடைய ஹிருதயத்திலே தோன்றக்கூடியவன் அர்த்தம் இல்லையோ. ஆக யோகிகள் தேவரிலேயே எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய உள்ளத்திலே நீ தோன்றி கொண்டிருக்கிற. அப்போ அவளை பார்த்தா நாம் இந்த உள்ளத்திலே பார்த்த அதே தெய்வம் தானே இங்கே எப்படி இருக்கு, அந்த கண்ணை பார்த்தா அப்படியே இருக்கே, சாக்ஷாத் எம்பெருமான் தானே, அந்த புண்டரீகாட்சன் தானே இவன், இந்த கண்ணை பார்த்தா அப்படியே தோத்துறதே அப்படின்னு தேவரீர்களுடைய சாமானியர்கள் தேவரை தெரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் பெரியோர்கள், மகாத்மாக்கள், அவர்களுக்கு தேவருடைய பெருமையானது சுலபமாக அறியப்பட்டு விடுமே. அவர்களுக்கு நீ உன்னாலே மறைக்க முடியாதே. ஆளவந்தா தெரிவித்தருளினாலே உல்லங்கித்த திரிவிதசீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிபிரடிமஸ்வபாவம் மாயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம். தேவரீருடைய மாயினாலே அதை மறைக்க வேணும் என்று நினைத்தாலும் மாயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம், தேவரி மறைக்கிறீர். நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேச்சித் அனிஷம் துவத் அனன்ய பாவாக தேவரிலேயே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தேவரை தவிர வேறு சிந்தனை அற்ற மகான்கள், யோகிகள், சில மகான்கள். பஷ்யந்தி கேச்சித் அனிஷம் துவத் அனன்ய பாவாக, அப்படிப்பட்ட மகான்கள் அதை பார்த்தே தீர்வார்கள். அவர்கள் தேவருடைய பெருமையை உணரவே செய்வார்கள். அவர்களுக்கு அதை மறைக்க முடியாது. அவர்கள் எப்படி அதை மறைக்க முடியும்? தேவருடைய பெருமையை மறைக்க வேண்டும் தேவரை கருதலாம். ஆனால் அந்த கண்ணே அதை கோள் சொல்லி கொடுக்கிறதே, அவர்கள் அதை நன்னாக அதை அறிந்து விடுவார்கள் என்று ஆழ்வான் அந்த மத்ஸ்யாவதாரம் எம்பெருமான் ஒரு சாதாரண ஒரு மீனாக பிறந்தாலும் அவனுடைய பெருமையை பெரியோர்கள்
யோகிகள் அவனிடத்திலே பக்தி செய்யக்கூடிய உயர்ந்த மகாத்மாக்கள் அதை உணர்வார்கள். ஆகையால எம்பெருமானை நாம் போன்ற சாமானியர்கள் அவனுடைய பெருமையை உணராமல் இருக்கலாம், சாமானியமாக கருதலாம். ஆனால் பெரியோர்கள் அவனுடைய பெருமையை உணர்ந்து சொல்லுவார்கள். நாம் அதை அவர்கள் வார்த்தையை கேட்டு எம்பெருமானுடைய பெருமையை உணர வேணும். அவன் அவதரித்தான், அவன் தாழ்ந்தவன் என்று நாம் நினைக்கக்கூடாது. மிக பெரியவன் அடியார்களை ரட்சிப்பதற்காக தன்னை தாழ விட்டு கொண்டான் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறான், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். எம்பெருமானுடைய பிறவியும் அவனுடைய செயல்களும் திவ்யமானவைகள், ஆச்சரியகரமானவைகள். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா. இதை உள்ளபடி யார் அறிகிறானோ தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. அவன் இந்த தேகத்தை விடுத்து அவன் இந்த சம்சாரத்தை மீண்டும் அடைவதில்லை, திருப்பி இந்த சரீரத்தை அவன் பெறுவதில்லை, இந்த பாஞ்சபௌத்திகமான சரீரத்தை பெறுவதில்லை. தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி, அவன் மீண்டும் பிறவியை அடைவதில்லை. மாமேதி சோர்ஜுன, என்னையே அவன் அடைகிறான் என்று கண்ணன் தெரிவித்தருகிறான். ஆக எம்பெருமானுடைய அவதாரத்தை உள்ளபடி அறிந்தால் அது எம்பெருமானை அடைவதற்கு சாதனமாகவே ஆகிறது என்று கூட சொல்கிறார்கள். நாம் எம்பெருமான் திருவடியே தஞ்சமாக பற்றியவர்கள். ஆக அவதார ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்வது அது சாதனமாக நாம் தெரிந்து கொள்ளவில்லை. எம்பெருமானுடைய உண்மை நிலையை அறிந்து நாம் எம்பெருமானிடத்திலே அவனுடைய பெருமையை உணர வேணும். அப்பொழுது நம்முடைய தாஸ்யத்தையும் நாம் நன்னாக உணர வேணும். அவனை தாழ நினைக்கக்கூடாது, அவனிடத்திலே நாம் அபச்சாரப்படாமல் இருக்க வேண்டும். மற்றவர்கள் யார் அப்படி நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி எம்பெருமான் எந்த காலத்திலும் அவன் பெருமை படைத்தவன், மிக பெரியவனே, நம்மை ரட்சிப்பதற்காக தன்னை தாழ விட்டுக் கொள்கிறான். அப்படி தன்னை தாழ விட்டுக் கொள்வதும் அடியார்களை ரட்சிப்பதற்காக. யார் இவ்வளவு பெரியவன் அந்த பெருமையெல்லாம் விடுத்து இப்படி செய்வார்கள் என்று அவனுடைய பெருமையை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்து அவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு இது உதவும். அதற்காகத்தான் பெரியோர்கள் இப்படி கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள். இதை இப்படி அனுபவிப்பதற்கு நமக்கு வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கு பல்லாண்டு பாடி நாம் அமைகிறோம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.